திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் இசை தமிழ் மொழியின் வேதமென சைவர்களால் போற்றப் பெறுகின்ற 12 திருமுறைகளும் இறைவனின் பெருமைகளையும் மக்கள் உயர்வடையும் வழிகளையும் தெளிவாக விளக்குகின்றது. 12 திருமுறைகளில் மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவையாரும் 8ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. திருவாசகத்தின் பெருமையை சொல்லிலே விளக்க முடியாது. திருவாசகம் என்னும் தேனை பருகின் அது ஊனினை உருக்கும், உள்ளொளி பெருக்கும். அந்த பேரொளியை பேரின்பத்தை நாம் காண நாள்தோறும் திருவாசக பாராயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே திருவாசகத்தில் உள்ள இசை பற்றிய செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம். திருவாசகத்திற்கு பண் குறிப்புகள் இல்லை. இது கலிவெண்பா போன்ற செய்யுட்களால் அமைக்கப்பட்டுள்ளது. சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் நிறைவாக 51 தலைப்புகளிலே மாணிக்கவாசகர் திருவாசகத்தை அருளிச் செய்துள்ளார். இவை இசையோடு பாடப்படுகின்றனவா என்று சொன்னால் ஆம். இந்த இசைக்கு பண் இல்லை, பண் குறிப்புகளும் இல்லை. இப்படித்தான் பாட வேண்டும் என்ற நெறிமுறையும் இல்லை. சைவ ஆதீனங்கள், குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீன குறிப்பிலே இந்த திருவாசகம் முழுவதும் முல்லைப்பண்ணிலே இசைக்கப்படுகின்றது. ஆனால் பிற்காலத்திலே இசைக்கலைஞர்கள் பல்வேறு பண்களிலே ராகங்களிலே இதை இசைத்து வருகின்றனர். ஏனெனில் இது இப்படி பாட வேண்டும் என்ற பண் குறிப்புகள் இல்லாமல் இருப்பது திருவாசகத்தில் ஒரு குறிப்பாகும். எனவே சிவபுராணத்தை கூட நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று புறநீர்மை பண்ணிலும் தொடங்குவர். வேறு சிலர் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா